ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 30/11/2024 பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளை, சன் ஷோஸ் ஃபாதர், இல்லை மகன் தந்தையை வெளிப்படுத்துவான். உங்களுடைய மனதின் வழிமுறைகளை தியாகம் செஞ்சுட்டு ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் பாபாவை வெளிப்படுத்த முடியும். ஸோ பாபா வழியை ஃபாலோ பண்ணும் பொழுது தான் உங்களுடைய குணம் மாறும். அப்போ தான் நீங்கள் பாபாவை பிரத்யட்சப்படுத்துவீங்க. கேள்வி: எந்த குழந்தைங்களை பாபா கண்டிப்பாக பாதுகாக்கிறார்? பதில்: எந்த குழந்தைங்க நேர்மையானவர்களாக, அதாவது பாபா சொல்படி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக பாதுகாக்கப்படுறாங்க. அப்படி யாருக்காவது பாதுகாப்பு இல்லைன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பொய் பொருட்டு அவங்களுக்குள்ளே ஒளிஞ்சு இருக்குது. எப்படி சூப்பராக சொன்னார் பார்த்தீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்களே, பாபா ஏன் என்ன பாதுகாக்கல? ஏதோ ஒரு தப்பு பண்ணுறீங்க, இல்லாட்டினா கண்டிப்பாக பாதுகாப்பு இருக்குன்ட்டார். இதுக்கு மேலே என்ன வேணும் இல்லையா? ஸோ முரளி தவற விடுறது, சந்தேக புத்தியுடையவர் ஆகிறது, ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒரு பொய் பொருட்டு தானே. அப்போ மாயா அவங்கள சறுக்கி விழ வச்சிடும். ஸோ அடுத்தது, எந்த குழந்தைக்கு மாயா காந்தம் மாதிரி பிடிச்சி இழுக்கும்? யார் மாயின் அழகில் மயங்குறாங்களோ அவங்களுக்கு மாயை காந்தம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் யார் பாபாவுடைய ஸ்ரீமத் படித்தான் நடப்புன்றதில் உறுதியாக இருக்கிறாங்களோ அவங்க மாயின் கவர்ச்சியில் சிக்க மாட்டாங்க. எவ்வளோ சூப்பர் பாயிண்ட்டு இல்லையா? ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாருன்ற நிச்சய புத்தி இருக்குது தானே. ஸோ அதனால தான் ஆத்மாக்கள் பரமாத்மாவிடமிருந்து வெகு காலம் பிரிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. பரந்தாமத்தில் ஒன்றா தான் இருப்போம், அங்கே பிரிஞ்சு இருக்கிறது கிடையாது. ஸோ பிரிகிறாங்க அப்படின்னாலே கீழே வந்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா? பரந்தாமத்தில் தனித்தனியாலாம் இருக்காது, எல்லா ஆத்மாவும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து பிரிகிறாங்கன்னா பரந்தாமத்தை விட்டு ஸ்தூல உலகத்துக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். வரும்பொழுது சதோ பிரதானமாக இருக்கும், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மறுஜன்மம் எடுத்து கீழ்நிலையை நோக்கி தமோ பிரதானமாக ஆகிடுவாங்க. அப்போ தான் பதித்த பாவனரே எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க, துக்கம் தாங்காமல். பாபாவும் சொல்கிறார், நான் ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை வரேன். இந்த உலக சக்கரமே 5000 வருடம் தான். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. சிவபாபா புரிய வைக்கும் பொழுது தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக வேற ஒருத்தர் உடலை எடுத்து தான் அவர் புரிய வைக்க முடியும். காரணம், அவருக்குன்னு சொந்த உடல் கிடையாது, மேலே இருந்தே அவர் சத்தம் போடவும் முடியாது. ஸோ இதில் தூண்டுதல் சக்தி இதற்கான விஷயமெல்லாம் கிடையாது. ஸோ ஆத்மாக்கள் உடலில் பிரவேசமான பிறகு தான் எந்த காரியமும் செய்ய முடியும், பேச முடியும். பரமாத்மாவும் அப்படியே. நானும் இந்த உடல் மூலமாக தான் உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இதை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை. நீங்கள் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா, ஆசிரியர் சொல்கிறத கேட்குறீங்களா இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு நீங்களே லாபத்தை ஏற்படுத்திக்கிறீங்களா நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் நிர்ணயிக்க போகுது. இல்லை ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு லாபம், ஃபாலோ பண்ணலன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்கள் படிக்கலைன்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆக தானே செய்வீங்க. ஸோ பிரம்மா பாபாவும் சொல்கிறார், கண்டிப்பாக சிவபாபா கிட்டே நீங்கள் படிக்கணும், மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். ஸோ மகன் தந்தையை வெளிப்படுத்துகிறார், பாபா குழந்தையை வெளிப்படுத்துகிறார், நீ தான் என்னுடைய குழந்தை. ஸோ நம்மளுடைய வேலை மற்றவர்களுக்கு நம்ம அப்பா வந்துட்டாருன்னு வெளிப்படுத்தணும். இது லௌகீக தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் கிடையாது, ஆன்மீக தந்தை.
எந்த அளவுக்கு பாபாவுடைய ஸ்ரீமத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதிக ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யார் முழுசாக ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க உயர்ந்த பதவியை அடைவாங்க. யார் ஃபாலோ பண்ணுறது இல்லையோ அவங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்காது. இல்லை, எல்லாமே அந்த ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறதுல தான் இருக்குது. நாராயணன் பதவி ஸ்ரீமத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க, வெட்டியான் பதவி அறகுறையாக ஃபாலோ பண்ணுவாங்க அல்லது சரியாக ஃபாலோவே பண்ணாதவங்க. பாபா சொல்கிறாரு, என்னை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பாவம் அழியும். முதல் ஸ்ரீமத், முக்கியமான ஸ்ரீமத் இது தான் இல்லையா? பாபா நினைவிலே இருக்கணும். பாபா நினைவிலே இருந்தாலே நம்ம எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சிடுவோம். ராவண ராஜ்யத்தில் நீங்கள் நிறைய பாவம் சேர்த்துட்டீங்க. விகாரத்தில் விழுந்து விழுந்து ரொம்ப பாவாத்மாக்களாக ஆகிட்டீங்க, குறிப்பாக காமத்தில் விழுந்து. ஸோ பாவாத்மாக்களும் இருக்கிறாங்க, புண்ணியாத்மாக்களும் இருக்கிறாங்க. புண்ணியாத்மா சொர்க்கத்தில் இருப்பாங்க. பிறகு நரகத்தில் பாவாத்மாக்கள் அவர்களே பாவாத்மாக்களாக ஆகிடுறாங்க. ஆன பிறகு அந்த புண்ணியாத்மாக்களுடைய சிலைக்கு முன்னாடி போய் வணங்குறாங்க கோயில் கட்டி. ஸோ மனிதர்களுக்கு இந்த புண்ணியாத்மாக்களாகிய தேவதைகள் மறுஜன்மம் எடுத்து பாவாத்மாக்களாக ஆகிடுறாங்கன்னு தெரியாது. அவங்க எப்போவுமே புண்ணியாத்மாவாகவே இருப்பாங்க. கிருஷ்ணர் எப்போவுமே கிருஷ்ணராக இருப்பார், ராமர் எப்போவுமே ராமராக இருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பாபா புரிய வைக்கிறார், மறுஜன்மம் எடுப்பதன் மூலமாக சதோ பிரதான நிலையிலிருந்து அவங்க தமோ பிரதான நிலைக்கு இறங்கி தான் வந்தாகணும். ஸோ அவங்க எப்போ முற்றிலும் பாவாத்மாக்களாக ஆகிறாங்களோ அப்போ தான் பாபாவே கூப்பிட்றாங்க இல்லையா, துக்கம் தாங்காமல். புண்ணியாத்மாக்களாக இருக்கும்போது நினைவு இருப்பதற்கான, நினைவில் இருக்கிறதுக்கான அவசியம் கிடையாது. துக்கத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் கூப்பிட்றோம். கம்முன்னு இருக்கும்போது யாராவது கத்தி யாரையாவது உதவிக்கு கூப்பிடுவாங்களா? ஸோ அதே மாதிரி தான் துக்கத்தில் இருக்கும்போது நம்ம கடவுளை கூப்பிட்றோம். ஸோ குழந்தைங்க இதையெல்லாம் புரிய வச்சு சேவை பண்ணணும். இதை எல்லாருக்கும் பாபா போய் சொல்ல முடியாது. பாபா குழந்தைங்க கிட்ட பேசுவார். குழந்தைங்க தன்னை சேவைக்கு தகுதிப்படுத்திட்டு போய் இதை மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். நாளுக்கு நாள் மனிதர்களுடைய நடத்தை அசுரர்கள் மாதிரி ஆகுது. ஸோ அதை அவங்களே உணர்றது கிடையாது. அதனால் குப்பை மாதிரி பேசுகிறதுக்கு தயங்குறதே கிடையாதுன்றார் இல்லையா? நம்ம அசுரர்களாக மாறிட்டோம். ராமாயண மகாபாரதத்தில் அரக்கர்களை எப்படி காட்டுறாங்களோ அந்த மாதிரி தானே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோன்றது அவங்களுக்கு தெரியல. அதனால் சர்வசாதாரணமாக மற்றவர்கள் மனதை நோகடிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறாங்க. கீதையின் பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தேகதாரி. அவரை தேவதைன்னு தான் சொல்ல முடியுமே தவிர பகவானோ தந்தைன்னோ சொல்ல முடியாது. ஸோ குழந்தைங்களை தூய்மையாக்குற ஞானம் தந்தைக்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் அவருக்கு மகிமை. ஸோ இங்கே எல்லாருமே தந்தையை தான் நினைவு பண்ணுறாங்க. ஸோ அனைத்து ஆத்மாக்களும் தந்தையாக வேறு யாரையுமே சொல்ல முடியாது. ஸோ இந்த பிரஜாபிதா பிரம்மாவே சொல்கிறாரு, அந்த நிராகார தந்தையைத்தான் நீங்கள் நினைக்கணும். பிரம்மா பாபா சாக்கார தந்தையாக இருக்கிறார். ஆனால் நிராகார தந்தைக்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்குது. அவரை நினைத்தால் தான் பாவம் அழியும். ஸோ எவ்வளோ புரிய வைக்கிறார். இருந்தாலும் சிலர் முழுசாக புரிஞ்சிக்காத காரணத்தினால தவறான பாதையில் போய் மீண்டும் காட்டுக்கே போயிடுறாங்க. காட்டிலேருந்து சீதையை விடுவிச்சு அழிச்சிட்டு வந்தால் மறுபடியும் காட்டுக்கே போயிடுறாங்க இல்லையா? அங்கே கூட சீதை மறுபடியும் போயிடுறாங்க இல்லையா? ஸோ பாபா சொர்க்கத்துக்கான பாதையை காட்டுறாரு. இருந்தாலும் குழந்தைங்களுக்கு இந்த முள்ளு காட்டுக்கு போகிறது தான், அதாவது கலியுக வாழ்க்கைக்கு போகிறது தான் பிடிச்சிருக்குது. ஸோ ராவணன் தான் உங்களை இந்த காட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயினால் நீங்கள் வீழ்ச்சி அடையிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. கலியுக வாழ்க்கையின் பக்கம் உங்கள் புத்தி போச்சுன்னா. ஸோ உண்மையான பாதையை மறந்துடுறீங்க. சொர்க்கத்துக்கான பாதையை மறந்துட்டு முள்ளுக்காட்டில் போய் முள்ளாயிடுறீங்க. ஒருவருக்கு ஒருவர் துக்கம் கொடுத்துட்ருக்குறீங்க.
ஸோ பிறகு நீங்கள் சொர்க்கத்துக்கும் லேட்டாக தான் வருவீங்க. இங்கே நீங்கள் வந்ததே சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு தான். திரேதாயுகத்தை சொர்க்கம்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி 25% பழசாயிடுச்சு, 1/4 பங்கு பழசாயிடுச்சு. ஸோ அது ஃபெயில் ஆனவங்களுக்கான இடம். நீங்கள் இந்த பழைய உலகத்தை விட்டுட்டு புத்தம் புதிய உலகத்துக்கு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. பழைய உலகத்துக்கு போகிறதுக்காக வந்திருக்கிறீங்க. திரேதாயுகத்தை புது உலகம்னு சொல்ல முடியாது. யார் ஃபெயில் ஆகுறாங்களோ அவங்க தான் திரேதாயுகத்துக்கு போகிறாங்க. காரணம், சரியான பாதையை அவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் புத்தம் புதிய உலகத்துக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. ஆட்டங்காண்டுட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி நல்ல முயற்சி பண்ணுறாங்க, நாளைக்கு இறங்குறாங்க, அப்படி இருக்கிறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கே தெரியுது எந்த அளவுக்கு நம்ம பாபா நினைவில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு நினைக்கிறது இல்லைன்னு தெரியுது தானே. யார் சொர்க்கவாசிகளாக ஆகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக நல்ல மார்க்கில் பாஸ் ஆகியிருப்பாங்க. யார் திரேதாயுகத்துக்கு வராங்களோ அவங்க கண்டிப்பாக ஃபெயில் ஆனவங்க தான். நாம் சொர்க்கவாசியாக மாறிட்டு இருக்கிறோம் நரகவாசியிலேருந்து. அப்படி இல்லை, சொர்க்கத்துக்கு வரலை, திரேதாயுகத்துக்கு தான் வரீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம்ன்றார். உலகியல் படிப்பில் நீங்கள் திரும்ப படிக்கலாம் ஃபெயில் ஆனால். இங்கே திரும்ப படிக்கிற விஷயமே கிடையாது. ஃபெயில் ஆனால் அவ்வளோதான், கல்பமாக ஜென்ம ஜென்மமாக இதோடைய பலனை அனுபவித்தே தீரணும். முந்தைய கல்பத்தில் எப்படி பாஸ் ஆனீங்களோ அதே மாதிரி தான் பாஸ் ஆவீங்க. ஸோ அப்போ சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கவனம் கொடுக்கணும் ஒவ்வொரு அடியிலும். இல்லைனா ஒரு தப்பான முடிவு எடுக்கிறீங்கன்னா அதே தான் ஒவ்வொரு கல்பத்திலையும் எடுப்பீங்கன்னா எவ்வளோ ஜாக்கிரதையாக ஆத்ம உணர்வில் தான் இந்த முடிவு எடுக்கிறேன்னா இல்லை எனக்குள்ளே ஏதாவது அகங்காரம் வந்துடுச்சா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த நாடகத்தின் ரகசியங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ சிலர் இங்கே இருக்க முடியாது, நம்மளால் இவ்வளோ கடினமாக இருக்குது ஸ்ரீமத்லாம் அப்படின்னு புரிஞ்சிக்கிறாங்க, நம்புகிறாங்க. ஸோ வயதானவர்களாக இருந்தால் அவங்க கையை பிடிச்சி அழைச்சிட்டு போக வேண்டியதாக இருக்குது, இல்லாட்டினா அவங்க விழுந்துடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அது அங்கே வயசானவங்க. இங்கே வயதானவர்களுக்கும் இங்கே நடக்கிற விஷயம் கிடையாது. வயதானவர்களுக்கும் ரொம்ப நல்லது. ஆனால் ஒருத்தருக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் இதோடைய முக்கியத்துவத்தை கொடுத்தாலும் மலர்களாக ஆகணும்னு சொன்னாலும் அவங்க ஆகிறது கிடையாது. என்ன பண்ணுறது, இருக்கும் பூவும் ஒரு பூ தானே. பூந்தோட்டத்தில் எல்லா விதமான பூவும் தேவைப்படுது. ஸோ முட்கள் குத்த தான் செய்யும். ஸோ முள்ளாக ஆகிடுறாங்க. பாபா எவ்வளோ புரிய வைக்கிறார். நேற்று வரைக்கும் நீங்கள் யாரை வணங்குனீங்களோ அந்த சிவபெருமானே உங்களுக்கு இப்போ ஞானத்தை கொடுத்துட்ருக்கார் இல்லையா. சிவனே ஞானப்பால் ஊட்டுறார். சிவன் பன்றிக்கு ஞானப்பால் ஊட்டினாருன்ட்டு நம்ம இப்போ ஜென்ரல் வீடியோவில் கூட போட்டிருக்கிறோம். ஸோ பன்றி மாதிரி ஆகியிருக்கிறோம் குணத்தால். இப்போ நமக்கு ஞானப்பால் ஊட்டுறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் முயற்சி செய்யணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு வர்ற டெஸ்ட் பேப்பர்னு புரிஞ்சுக்கணும், சாதாரண சூழ்நிலை கூட. ஸோ நல்ல நல்ல மலர்களை எல்லாம் மாயை விழ வச்சிடுது. அவங்களுடைய எலும்பு சுத்தமாக முறிச்சு போட்டு துரோகிகளாக மாற்றிடுது. ஒரு ராஜ்யத்தை விட்டு இன்னொரு ராஜ்யத்துக்கு போனால் அவங்க துரோகிகள் தானே. ராமராஜ்யத்துலேருந்து ராவண ராஜ்யத்துக்கு போனால் துரோகி தானே. என்னுடையவராகி மாயக்கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக துரோகிகள் தான். அவங்களுடைய நடவடிக்கைகளே அப்படித்தான் இருக்கும். மீண்டும் அசுர குணத்தையே வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க துரோகிகள் தான். அவங்களுடைய நடத்தை சொல்லும். பாபா உங்களை மாயைக்கிட்ட விடுவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறார். சில குழந்தைங்க சொல்கிறாங்க மாயை ரொம்ப சக்திசாலியாக இருக்குது, மாயின் பக்கம் இழுத்துக்கிறா எங்களை அப்படின்னு சொல்கிறாங்க. மாயை ஒரு காந்தம் மாதிரி. இப்போ காந்த ரூபம் எடுத்து இருக்குது.
இந்த உலகத்தில் உள்ள அழகு அதிகமாயிட்டே இருக்குது இல்லையா? உலகத்தின் கவர்ச்சி பாருங்கள். இதுக்கு முன்னாடி சினிமாலாம் கிடையாது. இதெல்லாம் இப்போ தான் வருது. பாபா வரும்போது தான் அதுவும் வேலை காட்டுது. பாபாவுக்கே அனுபவம் இருக்குது, பிரம்மா பாபாவுக்கே. இல்லை, ஒரு படத்தை பார்த்தே விழுந்துட்டார். அந்த படத்துடைய சினிமா தான் வளர்த்துருக்குது சமுதாயத்தையே. அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே சினிமாவில் வந்த கருத்துக்களாகவே இருக்குது. ஸோ அதனால் இந்த நாடகத்துடைய ஆழமான ரகசியத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் எல்லாமே துல்லியமாக நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. இந்த கடந்த 100 வருடத்தில் இந்த உலகமே சொர்க்கம் மாதிரி ஆயிடுச்சு உங்களை எதிர்க்கிறதுக்காக. நீங்கள் இது துக்கமான உலகம்னு சொன்னால் நம்ப மாட்டுறாங்க. எல்லா வசதியும் வந்துடுச்சு, காரு பறக்குது, பைக் வந்துடுச்சு, ஏசி வந்துடுச்சு, என்ன இல்லை, பட்டனை தட்டினா எல்லாம் வரா மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இனிமேல்ட்டு தான் சொர்க்கம் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் வந்துடுச்சுனாலே ஒரிஜினல் சொர்க்கமும் வரப்போகுது சீக்கிரமானு அர்த்தம். ஸோ இந்த சயின்ஸு கூட அங்கே பயனுள்ளதாக இருக்கும், ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், இப்போவும் கொடுக்குது இல்லையா? ஆனால் இது தற்காலிகமானது. இந்த சந்தோஷம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த பழைய உலகம் அழிக்கப்படணும். ஏன்னா இங்கே சயின்ஸே துக்கமும் கொடுக்குது. ஃப்ரிட்ஜு வெடிக்குது, ஃபேன் வெடிக்குது, என்னென்னமோ வெடிக்குது. ஸோ அங்கே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது சொர்க்கத்தில். தங்க யுகத்துடைய சந்தோஷம் பாரதத்தின் அதிர்ஷ்டத்தில் தான் இருக்குது. வேறு யாருக்கும் இந்த அதிர்ஷ்டம் இல்லை. ஏன்னா மற்றவர்கள்லாம் பக்தி மார்க்கம் ஆரம்பித்த பிறகு தான் வராங்க. எப்போ பாரதவாசிகள் விழ ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் மற்ற தர்மத்தினரே வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. பாரதம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படு பாதாளத்தில் போய் விழுந்துடுச்சு. இப்போ அதை உயர்த்தணும். ஸோ அதை தான் பன்றி அவதாரம் எடுத்து கடலுக்குள்ளே போன பூமியை வந்து மேலே கடலுக்கு மேலே எடுத்துகிட்டு வர மாதிரி காட்டுவாங்க இல்லை? விஷக்கடலிருந்து பூமியை பாபா காப்பாற்றுறார். இங்கேயும் நீங்கள் விழறீங்க, ஏந்திருக்கிறீங்க, விழறீங்க, ஏந்திருக்கிறீங்க இல்லையா? மாயா திரும்ப திரும்ப விழ வச்சுக்கிட்டே இருக்குது. கேட்கவே கேட்காதீங்கன்ற அந்தளவுக்கு மனிதர்கள் விழறாங்க. சிலர் சிவபாபா தான் நடத்துகிறாருன்றதை கூட நம்ப மாட்டுறாங்க. ஸோ பாபாவே மகிமை பாடுற சில நல்ல ரொம்ப நல்ல சேவாதாரி குழந்தைகள் கூட மாயின் பிடியில் சிக்கிக்கிறாங்க. ஏன்னா இது மல்யுத்தம் இல்லையா? மாயாவும் உங்களுக்கு சமமாக சண்டை போட்டு உங்களை கீழே வீழ்த்திடுது. ஸோ குழந்தைங்க முன்னேற முன்னேற எல்லாத்தை பற்றிய கவனமும் உங்களுக்கு வரும். மாயா இன்னும் குழந்தைங்க முன்னேற முன்னேற நீங்கள் எல்லாத்தை பற்றிய விழிப்புணர்வோடு இருப்பீங்க இல்லையா? இப்போ விழிப்புணர்வு இல்லை, அலட்சியத்தினால தான் மாயை உங்களை வீழ்த்துது. விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா வீழ்த்த முடியாது. ஸோ சீக்கிரமாக உங்களை விழுந்து தூங்க வச்சிருது மாயா, எந்திரிக்காத அப்படின்ட்டு. ஸோ நான் தூங்க மாட்டேன்டா அப்படின்ட்டு பாபாவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதில் தான் உங்கள் டேலண்ட் இருக்குது. அதுதான் பாபா கெட்டியாக பிடிச்சிக்கிறது. ஸோ இருந்தாலும் பாபா சொல்கிறாரு, இந்த ஞானத்தை கேட்ட பிறகு நீங்கள் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. ஆனால் மாயக்கிட்ட உதவாங்கிட்டே இருந்தீங்கன்னா உயர்ந்த பதவியை அடைய முடியாது. முந்தைய கல்பத்தில் என்ன முயற்சி பண்ணீங்களோ அல்லது முயற்சி பண்ணும்போதே ஒரு வேளை விழுந்திருந்தீங்கன்னா அதற்கேற்ற மாதிரியே தான் இப்போவும் ஒன்று ஏறுவீங்க, இல்லைன்னா இறங்குவீங்க. ஸோ வெற்றி தோல்வி இருக்குது இல்லையா? எல்லாமே நினைவின் ஆதாரத்தில் தான் இருக்குது. இங்கே முயற்சியே நினைவு தான், வெற்றியே நினைவு தான், நினைவில் தான் வெற்றி. குழந்தைங்க அளவற்ற பொக்கிஷத்தை அடையிறோம். ஆனால் அந்த மனிதர்கள் எல்லாத்தையும் இழந்து லட்சக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய் கடனாளியாக மாறிடுறாங்க. சிலர் லட்சக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய் பணக்காரர்களாகவும் இருக்கிறாங்க. ஆனால் அது இந்த ஒரு பிறவிக்கு தானே.
கண்டிப்பாக அடுத்த ஜென்மத்தில் இந்த காசெல்லாம் அவங்க கூட வரப்போகிறது கிடையாது. ஏன்னா கர்மத்தின் சுமை இருக்குது இல்லையா, அதுக்கான தண்டனை அனுபவிப்பாங்க. ஆனால் சொர்க்கத்தில் இந்த கர்ம சுமையை அனுபவிக்கக்கூடிய வேலையே கிடையாது. இப்போ தான் 21 ஜென்மத்துக்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேர்த்து வைக்கிறீங்க. 21 ஜென்மத்துக்கு தாங்குகிற அளவுக்கு யார் முழு முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க சொர்க்கத்தின் முழு ஆஸ்தி அடைவாங்க. அதனால் எப்போவுமே உங்களுடைய புத்தியில் நான் சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறேன் இல்லையா, பாபாவை நினைக்க நினைக்க சொர்க்கத்துக்குள்ளே போய்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அவ்வளவும் உங்களுடைய இது. அப்படியே போய் நாராயணன் சிம்மாசனத்தில் போய் உட்காரணும். ஸோ அதுதான் முயற்சி, அதில் தான் உங்கள் கவனம் இருக்கணும். அதனால் திரும்ப விழுறதுக்கான எண்ணம் கூட வரக்கூடாது. ஒரு தடவை காமத்தில் விழுந்துட்டிங்களா, கோபத்தில் விழுந்துட்டிங்களா, ஓகே ஐயோ விழுந்துட்டேன், இனிமேல்ட்டு இந்த தப்பை நான் பண்ணவே கூடாது. சூக்ஷ்மத்தில் கூட மனதில் கூட கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் ஸ்வமானன்ற சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கணும். பாபா கொடுக்குற ஞான பாயிண்ட்டு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மாயை எப்போ வீழ்த்துன்னே தெரியாது. ஏன்னா நாராயணன் பதவியிலேருந்து விழுந்துருக்கிறீங்க, எவ்வளோ கீழே விழுந்துருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் மீண்டும் ஏறி போய் உட்காரணும் அந்த சிம்மாசனத்தில். ஸோ முயற்சியும் தானாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பாபா சொல்கிறார், மாயை எவ்வளோ சக்திசாலியாக இருக்குது பார்த்தீங்களா. மனிதர்கள் எவ்வளோ அறியாமையில் இருக்கிறாங்க. அந்த அறியாமையில் இருக்கிறதுனால தான் கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிட்டாங்க. முதல் தரமாக பாரதம் இருந்தது, நீங்கள் தான் முதல் தரமானவர்களாக இருந்தீங்க. இப்போ மீண்டும் அதே மாதிரி ஆக போகிறீங்க, ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதனால தான் தேவதைகளுக்கு அவ்வளோ மகிமை. குழந்தைகளாகி உங்களை தவிர யாருக்கும் தேவதைகளை பற்றி ஒன்றுமே தெரியாது. எல்லையற்ற தந்தை ஞான கடலாக இருப்பவரே வந்து எனக்கு ஞானம் சொல்லி கொடுக்குறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் மாயை நிறைய பேருடைய இதயத்தில் சந்தேகத்தை எடுத்துகிட்டு வருது. அது எப்படி கடவுளை வந்து சொல்லிக் கொடுக்க முடியும்ட்டு. அதனால் பொய் சொல்கிறதையோ திருடுறதையோ ஏமாத்துறதையோ நிறுத்துறதே கிடையாது. ஏன்னா கடவுள் இல்லை அப்படின்னா தானாகவே தவறான காரியங்கள் தான் பண்ணுவீங்க. ஏன்னா ஆல்ரெடி அதுக்கு தான் அடிமையாக இருந்திருக்கிறோம். அதனால தான் பாபா சொல்கிறாரு, நேர்மையாக சார்ட் எழுதுங்க உங்களை பற்றி. தேக உணர்வின் காரணமாக சிலர் உண்மையை சொல்கிறதே கிடையாது, அதுவே பாவம் ஆயிடுதுன்றார் இல்லையா. பாபா கிட்ட உண்மையை சொல்லாததே மிகப்பெரிய பாவம். அதனால் உண்மையை சொல்லணும், இல்லாட்டினா ரொம்ப தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும். கர்ப்ப ஜெயிலில் கூட நிறைய தண்டனை அனுபவிக்கிறோம். துக்கம் தாங்காமல் துடிப்பாங்களாம். ஐயோ இனிமேல்ட்டு நான் எந்த பாவமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ ஒருத்தர் நல்ல அடி வாங்கினார் அப்படின்னா என்னை மன்னிச்சிடுங்க நான் அழுவாங்கல்ல, அந்த மாதிரின்றார். ஆனால் தண்டனை அனுபவித்த பிறகும் மறுபடியும் அதே தான் பண்ணுவாங்க. ஸோ மாயின் ராஜ்யம் எப்போ தொடங்கிச்சின்னு நமக்கு தெரியும். அப்போத்திலிருந்து நாம் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நாம் இப்போ இனிமையானவர்களாக ஒரு ராயலானவர்களாக ஆகிறது இல்லை அப்படிங்கிறதையும் பாபா பார்க்குறார். ஆனால் பாபா வந்து ஒரு குழந்தை கிட்ட நடந்துக்கிற மாதிரி அவ்வளோ ஜென்டிலாக நடந்துக்கிறார். இல்லையா, அதுக்காக பாபா போட்டு குழந்தைங்களை அடிக்கிறது கிடையாது. நாடகத்தின்படி அவர் தொடர்ந்து ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். என்ன சொல்கிறாரு, நாடகத்தின்படி என்ன நிச்சயிக்கப்பட்டதோ அது நடந்தது, இனிமேல்ட்டு அப்படி பண்ணாத அப்படின்ட்டு நம்ம குற்றமனப்பான்மையே இல்லாமல் மீண்டும் 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 நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து மாத்துறார். ஸோ மீண்டும் இது நடக்கக்கூடாது எதிர்காலத்தில், அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுக்கு தான் தினம் தினம் சொல்கிறத மட்டும் தினம் கேட்டுக்கிட்டே இருங்க, மாறிடுவீங்க. இங்கே பாபா தாதா 2 பேரும் சேர்ந்து நமக்கு கட்டளைகள் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு யார் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரம்மாவும் நமக்கு தந்தை தான். ஸோ அப்பா சொல்கிறத நீங்கள் கேட்கணும் தானே. ஸோ அதனால்
ஆனால் சிவபாபா தான் நமக்கு சீனியர் அப்பா, பெரிய அப்பா. அதனால தான் சொல்கிறாரு, பிரம்மா பாபாவே பேசுனா கூட நீங்கள் சிவபாபா பேசுகிறதாவே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பிரம்மா உடல் வழியாக தான் சிவபாபாவாக இருந்தாலும் பிரம்மா பாபாவாக இருந்தாலும் பேசணும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சிக்கலை, பேசுகிறது பிரம்மான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க, ஃபாலோ பண்ண மாட்டீங்க, பிறகு உயர்ந்த பதவி அடையவும் மாட்டீங்க. நாடகத்தின்படி சிவபாபாவும் இருக்காங்க, பிரம்மா பாபாவும் இருக்கிறாங்க. ஸோ சிவபாபா கிட்டேருந்து ஸ்ரீமத் கிடைக்குது. ஸோ மாயை எப்படிப்பட்டது அப்படின்னா, நல்ல பலசாலியான மகாவீரர்களை கூட தவறு செய்ய வச்சிருது. ஸோ அப்போ நம்ம புரிஞ்சிக்கலாம், அவங்க அப்பாவுடைய கட்டளையை ஒழுங்காக மதிக்கலை, ஃபாலோ பண்ணலை, அதனால தான் தப்பு பண்ணுறாங்க. ஸோ அவங்களே உணர முடியும், நாம் மன வழிப்படி அசுர வழிப்படி நடந்துட்டோன்ட்டு. நமக்கு ஸ்ரீமத்தை கொடுப்பவர் இங்கே முன்னாடியே உட்கார்ந்துட்டுருக்கிறார். அவருடைய கட்டளையைத்தான் ஈஸ்வரிய கட்டளைகள்னு சொல்லப்படுது. ஸோ அந்த தந்தையே சொல்கிறாரு, ஒருவேளை பிரம்மா மூலமாக உங்களுக்கு தவறான கட்டளை கிடைத்தால் கூட, ஏன்னா அவர் மனிதன் தானே, அதை சரி பண்ணுறதுக்கு நான் இருக்கிறேன், என்னால் அதை முடியும். அவருடைய உடலை நான் ரதமாக எடுத்திருக்கிறேன். ஸோ அதனால தான் அவருக்கு நிந்தனையே வந்தது. இல்லாட்டினா அவர் அதுக்கு முன்னாடி யாரும் நிந்தனை பண்ணல, அவ்வளோ மரியாதை இருந்துச்சு அவருக்கு. ஸோ என்னால் தான் அவருக்கு அவ்வளோ அவமானத்தை சகிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவரையும் நான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக பாபா அவரை பாதுகாப்பார். எப்படி ஒரு அப்பா குழந்தையை பாதுகாப்பாரோ அந்த மாதிரி. ஸோ எந்த அளவுக்கு பாபாவுக்கு நேர்மையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. யார் பொய்யானவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது. ஸோ அவர்களுக்கு என்றென்றைக்கும் தண்டனை உறுதி செய்யப்பட்டு விட்டது. பாபாவுக்கு பொய்யா இருக்கிறவங்களுக்கு இது குரானில் வரும். அவர்கள் என்றென்றைக்கும் நரகத்தில் நரக நெருப்பு அவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்டதுன்ட்டு. ஸோ அது இங்கே பாபா சொல்கிற லைனே தான் வருது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, மாயா உங்களை பிடிச்சி முற்றிலுமாக நீங்கள் சம்பாதிச்ச அனைத்தையும் அழிச்சிடுது, உங்களை நரக நெருப்பில் தள்ளிடுது. அப்படின்னா நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். சில குழந்தைங்க மாயா நம்மளை சாப்பிட்டுட்டு இருக்குதுன்றதை உணர முடியுது, அதனால் அவங்க படிக்கிறதையும் நிறுத்திடுறாங்க. இல்லை உண்மையிலே அப்போ தான் முரளி எடுக்கணும், ஆனால் அதை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ எந்த விஷயம் அவங்க மைண்டில் போச்சோ அதை சிந்தனை பண்ணிகிட்ருப்பாங்க, ஞானத்தை சிந்தனை பண்ணுறதுக்கு பதிலாக. ஞானத்தை சிந்தனை பண்ண முடியாது, எனக்கு இப்போ உள்ளே வந்துடுச்சு. அப்போ நீங்கள் முரளி படித்து வெளில வரணும். பாபா சொல்கிறார், கண்டிப்பாக படியுங்க, நல்லது. ஸோ எதுக்காகவாவது யாரையாவது நிந்தனை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள திருப்பி நிந்தனை பண்ணக்கூடாது, அவர்களை நினைத்து கஷ்டப்படவும் கூடாது. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், யார் என்ன பண்ணுறாங்களோ அதற்கான பலனை எதிர்காலத்தில் அவங்க அனுபவிப்பாங்க. ஏன்னா இப்போ உலகம் மாறிட்டு இருக்குது, அவ்வளவுதான். ஸோ அதனால் அவங்கவுங்க செய்தது அவரவர்களுக்கே. இதுவும் குரானில் இருக்குது, கர்மத்தின் விதி. மாயா உங்களை எப்படி சறுக்க வைக்கிது அப்படின்னா அந்த சந்தோஷம் இல்லாமல் பண்ணிடுது. இல்லைன்னா பாபாவுடையவர் ஆகிட்டோம், சொர்க்கத்துக்கு போகிறோன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். பாபா எனக்கு என்னாச்சுன்னே தெரியல பாபா அப்படின்னு சொல்கிறாங்க, அழுகுறாங்க. யுத்த மைதானத்தில் நீங்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரும் உங்களை விழ வச்சிடக்கூடாது, வீழ்த்தக்கூடாதுன்ட்டு. யார் நல்ல பலசாலியாக இருக்கிறாங்களோ அவங்க பலகீனமானவர்களை விழ வைப்பாங்க தான். அப்போ நீங்கள் பலசாலி ஆகணும். இங்கே ஆத்ம பலம் தானே, நினைவின் பலம் தானே. ஸோ அவங்க யுத்தம் நடந்த பிறகு சண்டை அடுத்த நாள் தொடருவாங்க. ஆனால் மாயையுடைய சண்டை ஒரு வினாடி விடாமல் உங்கள் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். மனிதர்கள் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. சில குழந்தைங்க பாபா கிட்ட உண்மையை சொல்கிறதே கிடையாது. சொன்னால் எங்கே நம்ம மரியாதை போயிடுமோ அப்படின்ட்டு பாபா என்ன நினைப்பாரோன்னு நினைக்கிறாங்க.
பாபா சொல்கிறார், நீங்கள் பாபா கிட்ட உண்மையாக சொல்கிறத வரைக்கும் நீங்கள் முன்னேறவே மாட்டீங்களே, மீண்டும் மீண்டும் அந்த தப்பே தானே பண்ணுவீங்க. ஸோ அப்போ அது உங்கள் மனசாட்சியை உறுத்திக்கிட்டே இருக்கும், அந்த பாவம் இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சில குழந்தைங்க தானாக முன் வந்து உண்மையை சொல்கிறது கிடையாது. சில சமயம் 2 பேர் சேர்ந்து ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு தோணுது, இன்னொருத்தர் ஒருவேளை பாபா கிட்ட சொல்லிடுவாரோ அப்படின்னு பயந்துட்டு இன்னொருத்தர் வந்து அதுக்கு முன்னாடி நம்மளே சொல்லிடலான்ட்டு சொல்கிறாங்க இல்லையா. குறிப்பாக காமம். ஸோ சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் சொல்கிறதுக்கு நானே போய் சொல்லிடலன்ட்டு சொல்லிடுறாங்க. மாயா ரொம்ப பலசாலியாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், அவங்களுடைய அதிர்ஷ்டத்தில் உயர்ந்த பதவி இல்லப்பில் இருக்குது. அதனால்தான் இந்த ஆன்மீக மருத்துவர்கிட்ட நோயை சொல்லாமல் மறைக்கிறாங்க. அப்போ எப்படி நோய் நீங்கும்? எந்த அளவுக்கு மறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் விழுந்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் இந்த பூதம் இருக்குது, விகார பூதம். கர்மாதீத்த நிலை அடையிற வரைக்கும் உங்களுடைய கிரிமினல் பார்வை உங்களை சும்மா விடாது. கடைசி வரைக்கும் அந்த பார்வை தடுமாறும்னு சொல்கிறாரு பாருங்க, கர்மாதீத்த நிலை அடையிற வரைக்கும். இப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும். ஏன்னா மிகப்பெரிய எதிரியே இந்த காமம் தான். நிறைய பேர் விழுறாங்க. ஸோ அதனால தான் பாபா திரும்ப திரும்ப சொல்கிறாரு, எந்த தேகதாரியும் நினைக்காதீங்க, ஒரு சிவபாபா தவிர எதுவுமே புத்தியில் இருக்கக்கூடாது. சிலர் அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். இதுதான் முக்கியமான விஷயம். விழறாங்கன்னு முரளி ஃபுல்லாக சொல்கிறாரு பாருங்க பாபா. சிலர் அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறாங்க, யாருடைய நினைவும் அவங்களுக்கு வர்றது கிடையாது. எப்படி ஒரு நல்ல பதிவிரதை பத்தினி வந்து கணவனை தவிர யாரையும் நினைக்க கூட மாட்டாளாம், எந்த அசுத்தமான எண்ணமும் இருக்காதாம். அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நமக்கு எல்லையற்ற தந்தை ஞான கடலே சொல்லி கொடுக்குறாருன்ற போதை இருக்கணும். இதில் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. பொய் புரட்டு பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு உண்மையான சார்ட் பாபாவுக்கு வைக்கணும். தேக உணர்வில் வந்து துரோகி ஆகிடக்கூடாது. இந்த நாடகம் எப்போவுமே உங்கள் புத்தியில் இருந்து நீங்கள் இனிமையானவர்களாக, பாபா மாதிரி ராயலானவர்களாக, ஜென்டிலானவர்களாக இருக்கணும். எந்த விதமான அகங்காரமும் இருக்கக்கூடாது. உங்கள் மன வழிப்படி நடக்காமல் ஒரு பாபாவுடைய உயர்ந்த வழிப்படி மட்டும் நீங்கள் நடக்கணும். ஸோ பாபாவுடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டு அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விடுபட்டு இலக்கை அடைபவர் ஆகுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம் பாபா சொல்கிறாரு, பாபா உங்களை அன்புன்ற மடியில் உட்கார வச்சு, அன்பு மற்றும் உதவின்ற மடியில் உட்கார வச்சு உங்கள் இலக்கை நோக்கி அழைச்சிட்டு போகிறார். அதனால் இதில் கடின உழைப்புக்கான வேலையே கிடையாது. அவர் மடியில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, அவ்வளோதான். மடியில் உட்காந்தா போதும், தானாக இலக்கை நோக்கி போயிடுங்க. மடியை விட்டு இறங்காமல் இருக்கணும். ஆனால் எப்போ ஒருத்தர் வந்து இந்த குறுக்கு சந்து, இந்த சந்து, அந்த சந்துன்னு போகிறாங்களோ, ஹைவேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக ஊருக்குள்ளே போகாமல் போவோம். அப்போ சீக்கிரமாக போயிடலாம். இவங்க ஊருக்குள்ளெல்லாம் சுற்றிட்டு பஸ்ஸு போவோம் இல்லையா? அப்படி போனால் என்ன ஆகும்? இலக்கை சென்று அடைவதற்கு ரொம்ப நேரமாகும். அது மட்டும் இல்லை, அதிலிருந்து தூரம் போயிடுறாங்கன்றார். பிறகு மீண்டும் திரும்பி சரியான பாதை வர்றதுக்கு முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்? அப்பாவுடைய மடியை விட்டு இறங்கினதுனால. அப்பாவுடைய மடியில் உட்காந்துட்டு இருக்கிறது தான் ஹைவேஸில் போகிறது. ஸோ இந்த கடின உழைப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா ஒரு பாபாவுடைய அன்பில் மட்டும் மூழ்கி இருக்கணும் நிரந்தரமாக. எது பண்ணாலும் அந்த ஒருவரின் அன்பில் மூழ்கியபடி பண்ணுங்க. எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியாது. நாடகத்தில் இது நிச்சயிக்கப்பட்டிருக்கு, பாபா ஏதோ விரும்புகிறாரு, அவ்வளோதான். ஸோ அப்போ எல்லா விதமான ஈர்ப்பிலிருந்தும் விலகி இருப்பீங்க, கவலையிலிருந்து விலகி இருப்பீங்க, துக்கத்திலேருந்து விடுபட்டு இருப்பீங்க, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருப்பீங்க. ஏன்? ஒரு பாபா மட்டுமே புத்தியில் இருக்கிறார். ஸ்லோகன். ஸோ இந்த சந்தோஷத்தின் பாக்கியத்தின் அனுபவத்தை உங்கள் முகத்தின் மூலமாகவும் நடவடிக்கைகளின் மூலமாகவும் மற்றவர்களுக்கு ஏற்படுத்துங்கள். இல்லை, உங்கள் முகத்தை பார்த்தாலே அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தின் அனுபவம் ஆகணுன்றார்.
சந்தோஷத்தின் பாக்கியத்தின் அனுபவமாகணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. உங்கள் சிலையை பார்ப்பதற்கு அவ்வளவு கூட்டம் நிற்கிதுன்னா உயிரோட்டமாக இருக்கிறவங்க பார்க்குறதுக்கு எப்படி மக்கள் வரணும்? அந்த மாதிரி ஏன் உங்கள் குணம் மாறலை? உங்களை பார்த்தா பாபா தெரியணும். அந்த மாதிரி உங்கள் பார்வை எல்லாத்துலேயும் தூய்மை, அன்பு, அமைதி, ஆனந்தம் இருக்கணும். செம பவர்ஃபுல் முரளி. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.